السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. التوحيد أولا يا دعاة الإسلام. இஸ்லாமிய அழைப்பாளர்களே, முதலில் தௌஹீத் என்கிற இமாம் முஹம்மது நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய புத்தகத்தை நாம படிக்கிறோம். இது இரண்டாவது அமர்வு. முதல் அமர்வில் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா யார், அவருடைய சுருக்கமான வாழ்க்கை குறிப்பு, பிறகு இந்த தலைப்பிலான புத்தகத்திலிருந்து அதிகமான பகுதியை நம்ம படிச்சிட்டோம். தௌஹீதுடைய முக்கியத்துவம், அதன் பக்கம் அழைக்க வேண்டிய தேவை, இன்னும் இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம படிச்சோம். கடைசியா நம்ம எந்த இடத்துல முடிச்சோம் அப்படின்னு கேட்டா, இமாம் அல் அல்பானி ரஹிமஹுல்லா இன்றைய நம்முடைய சமுதாயத்துடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம கடைசியா படிச்சோம். ஏன்னா கேள்வியே அவர்களிடம் அதுதான். ஞாபகம் இருக்கா யாருக்காவது அவர்கிட்ட என்ன கேள்வியை முக்கியமா கேட்கப்பட்டுச்சு? கடந்த முறை வந்தவங்கல்ல யாராவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. இந்த தலைப்புல இமாம் அல் அல்பானி ரஹிமஹுல்லா நமக்கு பல விஷயங்களை சொல்லுவதற்கு, தௌஹீது தான் முதலில் நம்முடைய அழைப்பின் அடிப்படையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அது சம்பந்தமான பல விஷயங்களை சொல்வதற்கு அவங்களிடம் எந்த கேள்வி அதற்கு காரணமா இருந்தது? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நீங்க கூச்சப்பட்டீங்க, வெக்கப்பட்டீங்கன்னா நான் உடனே ஞாபகம் சொல்லுங்க. இதுதான் நம்ம வழக்கம். அதாவது சமுதாயம் நிறைய கருத்து வேறுபாடுகள்ல மோதிக்கொண்டு பிரிஞ்சிருக்கு. இந்த சமுதாயத்தை நல்ல நிலைக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள், ஜமாத்துகள் இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த ஜமாத்துகள், கட்சிகள், இயக்கங்களுக்கு மத்தியிலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இதனால சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் இன்னும் குழம்பி போய் கிடக்குறாங்க. இந்த மோசமான நிலைமையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது ஒரு முஸ்லீமா இந்த சமுதாயத்துல நாம என்ன செய்தோம் அப்படின்னு அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? அல்லாஹ்விடமிருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? இதுதான் இந்த கேள்வியோட சுருக்கம். சமுதாயத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இயக்கமும் கடைபிடிக்கிற வழிமுறைகள் இருக்குல்ல, தாவாவுடைய வழிமுறை, அதுல நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கு. எந்த வழிமுறையை பின்பற்றுவது, எது சத்தியம் எது அசத்தியம்ங்கிற குழப்பத்துக்கு மத்தியில சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்யறதுக்கு சரியான வழி என்ன அப்படிங்கிறது தான் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாவிடம் ஹதீஸ் துறை அறிஞர்கள்ல மூத்த இமாம்களில் ஒருவராக வாழ்ந்த அவர்களிடம் கேட்கப்பட்டுச்சு. அந்த கேள்விக்கான பதில் தான் உண்மையில அந்த கேள்வி நமக்குள்ள இருக்கிற கேள்விதான். கடந்த வகுப்புல இந்த கேள்வி நான் ஆரம்பத்துல படிக்கும் போது இது எல்லாமே நமக்குள்ள கேள்வி தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம் பாருங்க. கனெக்ட் ஆகிட்டோம் உடனே. ஏன்னா அன்னைக்கு கேட்ட கேள்வி அதுக்கு முன்னாடியும் அந்த நிலைமை இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைமை இருக்குது, இன்னும் நிலைமை மோசமாயிருக்கு. ஏன்னா அன்னைக்கு அந்த கேள்வி கேட்கும் போது நிறைய ஹிஸ்புகள்னா கட்சிகள், இயக்கங்கள், ஜமாத்துகளா பிரிஞ்சு இருக்கிற நிலை இருக்குது. இந்த மாதிரியானவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சாரத்திற்கான வழி இருக்குல்ல, அது ஒரு வரம்புக்குள்ளதான் இருந்துச்சு. என்னன்னா அவங்க எதையாவது பேசுவதன் மூலமாக அல்ல எழுதுவதன் மூலமாக ஒரு மைக்ல பேசி அல்ல ஒரு புத்தகத்துல எழுதி அல்ல ஒரு பத்திரிகையில எழுதி அவங்களுடைய கொள்கையை சொல்லி மக்களை அழைக்க முடிஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கையில மொபைல் வந்துருச்சு.
ஒவ்வொருத்தரும் அவருக்குன்னு ஒரு டிவியை உருவாக்கி கொள்ள முடியும். சேனல், யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல். அப்போ எங்க இருக்கிறவரையும், ஒரு ஊருக்குள்ள மட்டும் இல்ல, உலகத்தில் எங்க இருக்கிறவரையும் அவருக்கு இணையதளம், ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு டூல் கையில இருந்தா போதும், அவர் யாரையும் தொடர்பு கொள்ள, யாரையும் தன்னுடைய கொள்கை, தன்னுடைய அஜெண்டா, தன்னுடைய பாதையின் பக்கம் அழைக்கலாங்கிற நிலைமை இருக்கா இல்லையா? அப்போ களத்துல ரோட்டுக்கு வந்து மக்களை நாங்க சொல்ற சத்தியம் கூப்பிட்டு இருக்கிற இயக்கங்கள், அமைப்புகளுக்கு அவங்களுடைய பிரச்சாரத்தை இன்னும் வீரியமா வேகமா செய்யறதுக்கு, அது உலகளாவிய அளவுல செய்யறதுக்கு ஒரு வழி இருந்து கொண்டிருக்கு. இவன் அல்பானியிடம் கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தில் இந்த அளவுக்கு எல்லாம் வந்து வீழ்ச்சி இல்லை, என்ன இந்த அளவுக்கு வலிமை இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமையை விட நிலைமை மோசமாயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டா, இந்த டெக்னாலஜியும் எப்படி நன்மையை பரப்புவதற்கு டெக்னாலஜி உதவுதோ, அதே போல தீமையை பரப்புவதற்கு உதவுது. அப்ப நிறைய அமைப்புகள், கட்சிகளுடைய பிரச்சார முறைகள், அவங்களுடைய சொந்த கொள்கைகளை, அவங்க வச்சிருக்கிற அடையாளங்களை அவங்க மைண்டுக்கு சரி பண்ணுறோ அதெல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது, சத்தியமும் அசத்தியமும் மோதிக்கொள்ற நிலை வந்துருச்சுங்கும் போது, அப்ப அசத்தியவாதிகள் மிகச்சு அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுறதுக்கு எது சரியான பாதைங்கிறத ஒரு முடிவுக்கு வர வேண்டியது. இந்த இடத்துல நாம கடைசியா நடந்த பயிலரங்குல, வகுப்புல ஒரு விஷயத்தோடு முடிச்சோம். இமாம் அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக மேலோங்க செய்யறதுக்கு அத்தஸ்பியா வத்தர்பியா அப்படிங்கிற 2 விஷயத்தை முன்வைக்கிறார் தீர்வுகளா. அதாவது நாமெல்லாம் நல்லபடி சஹாபாக்களுடைய பாதையை பின்பற்றி சிறந்த முஸ்லிம்களாக அல்லாஹ்வுக்கு முன்பு போய் நிக்கணும், பாவங்களை விட்டு, இன்றைய ஃபித்னாக்களை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல தஸ்பியா நம்மிடம் நடக்கணும். அடுத்தது அந்த தஸ்பியா அடிப்படை தர்பியா நடக்கணும். இதுதான் என்னங்கிறத நான் கடைசி அமர்வுல விவரிச்சு, எல்லாம் கவனமா நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. இப்ப நான் 2 வார்த்தை சொல்றேன். இந்த 2 வார்த்தையை நல்ல ஞாபகத்துல அந்த கருத்தை புரிஞ்சு ஒருத்தர் தன்னையும் அந்த தஸ்பியா தர்பியாவுடைய வழிமுறைப்படி சீர்திருத்தி கொள்ளணும், சமுதாயத்தையும் தஸ்பியா தர்பியா அடிப்படையில சீர்திருத்த வேண்டும். மற்ற வழிமுறைகள் என்னென்ன இன்னைக்கு பல அமைப்புகள், கட்சிகள், இயக்கங்கள் என்னென்ன கொள்கைகளை அல்ல அரசியலை சொல்லி மக்களை அழைச்சுக்கிட்டு இருக்குதோ, அது சத்தியத்தின் அடிப்படையிலான அழைப்புல வராது அப்படிங்கறத விளக்குறேன். அப்ப தஸ்பியா என்ன, தர்பியா என்ன, அதையும் அவங்க விளக்கி இருக்கிறாங்க. அதை நான் கடந்த முறை சொன்னேன். ஆனாலும் கடந்த வகுப்புடைய அந்த பாடத்துல சில விஷயங்களை படிச்சு கொண்டே நாம இப்போ அடுத்து மிக முக்கியமா இன்னைக்கு நாம பார்க்க போகிற அரசியல் தான். ஏன்னா இதுக்கு அடுத்து இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அரசியலை பற்றி முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், முஸ்லிம் அமைப்புகள், கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும், இன்றைய அரசியலை எப்படி எதிர்கொள்ளணும், உலகளாவிய அளவுல முஸ்லிம்கள் அரசியல் தலைமைத்துவ சம்பந்தப்பட்ட விவகாரத்துல எப்படி முடிவெடுக்கணும் என்பதையெல்லாம் விவரிக்கிறார். ஆகவே ரொம்ப சூடான தலைப்பு. எப்படி அரசியல் தலைப்பு? சூடான தலைப்பு. ஏன்னா நம்ம மக்களுக்கு சூடு சொரணை எல்லாமே அரசியல பேசினாலும், அதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு இளைஞனை, ஒரு வாலிபனை உசுப்பணும், அவருக்கு சொரணை ஒண்ணு வரணும் அப்படின்னு அரசியல் பேசினா உடனே வந்துருங்கிற மாதிரி இன்னைக்கு சமூகம் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கு. அரசியல்ல ஒவ்வொருத்தரும் இறங்கணும் அப்படிங்கிறது அது ஒரு தத்துவம் போல, அது சத்தியத்தின் அழைப்பு போல, அதுதான் இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்ச நோக்கமாகவே பிரச்சாரம் செய்யப்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அல்லாஹ் மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக படைத்திருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி பிரச்சாரம் செய்யறவங்க இருக்கிறாங்க. இந்த பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ், ரெசிக்ரெண்ட்
அப்படின்னா அத அரபில ஹலீஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நிச்சயமாக நான் பூமியில் ஹலீஃபாவை படைக்க இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா மலக்குகளிடம் ஆதமை படைப்பதற்கு முன்னாடி சொன்ன செய்திய சூரா பக்ரால நாம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? யாருக்கெல்லாம் அந்த ஆயத்து ஞாபகம் வருது? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நிச்சயமாக நான் ஹலீஃபாவை பூமியில் படைக்க இருக்கிறேன். இந்த ஆயத்தை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில அல்லாஹ்வுடைய ஹலீஃபா, ஏன்னா மனுஷன் அல்லாஹ் ஹலீஃபான்னு தான் சொல்றாங்க. ஆகவே ஹலீஃபான பிரதிநிதி அப்படின்னா என்ன? ஒரு பிரதிநிதி என்பவர் யார் எந்த பொறுப்பை நிறைவேற்றுவோமோ அவர் இல்லாத போது அவருடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு பேர் தான் என்ன? பிரதிநிதி. உண்மையா இல்லையா? ஒரு மெடிக்கல் ரெப்பா கூட பிரதிநிதின்னு சொல்லுவாங்க. அவர் மெடிக்கல் ரெப்பு என்ன செய்வார்? மெடிக்கல் கம்பெனியில இருந்து வருவார், டாக்டரை போய் சந்திப்பார். அவருடைய கம்பெனில என்னென்ன மெடிசன் வந்திருக்குது, அந்த மெடிசன்ல என்னென்ன விஷயம் இருக்கு, எந்தெந்த நோய்க்கு அந்த மெடிசனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். மெடிக்கல் கம்பெனிக்கு பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ், மெடிக்கல் ரெப் வந்து டாக்டருக்கு சொல்லுவார். அவர் டாக்டர் அதை செயலுக்கு கொண்டு வருவார். எப்படி? இந்த மருந்து இப்படியா, சரி இந்த கம்பெனில இந்த மருந்தை நாம பிரிஸ்கிரைப் பண்ணலாம், வரக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த மருந்தை நம்ம எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பார். அப்புறம் மெடிக்கல் ஸ்டோர்ல அந்த மருந்து இருக்கும், டாக்டர் எழுதி கொடுத்த பிறகு இந்த ரெப்பு வந்து இந்த டாக்டர்கிட்ட நல்ல சப்போர்ட் இருக்குது, அவங்க இந்த மருந்துல எழுதிட்டு இருக்காங்க, நீங்க வாங்கி வைங்க, பேஷண்ட் வருவாங்க, இந்த மருந்தை கொடுங்க, பிசினஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இவர் பிரதிநிதி, அந்த மருந்துக்கு பிரதிநிதி. செயல்படுத்துறது யாருன்னு கேட்டா டாக்டர். ஏன்னா மெடிக்கல் ரெப்பு சொல்லி நாம மருந்து வாங்க போறோம். யாராவது இந்த உலகத்துல ஒரு மெடிக்கல் ரெப்பு சொல்லி மருந்து வாங்குவோம் இல்ல, அது டாக்டர் சொன்னா வாங்குவோம். அப்போ அவர் பிரதிநிதியா வராரு இல்லையா? அது போல இந்த பூமியில அதாவது ஒருவர் பிரதிநிதியா இருக்காருன்னா இங்க அல்லாஹ்வுக்கு பிரதிநிதியா மனுஷன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய சட்டங்களை இந்த பூமியில நிலைநாட்டணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஒரு கலீஃபாவை இங்கே அல்லாஹ் உருவாக்க விரும்பி இருக்கிறான், அப்ப கலீஃபாவை நீங்க உருவாக்கணும். அப்படின்னா என்ன? யார் அவர்? முஸ்லிம்களின் ஆட்சியாளர், முஸ்லிம்களின் மொத்தமா எல்லா ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கான ஒரு கலீஃபா. அப்போ ஒரு ஆட்சியாளர், ஒரு அதிபதி, அவரை உருவாக்க வேண்டும். அதுக்குத்தான் நாம இருக்கோம். அவர் மூலமாக இந்த பூமியில அல்லாஹ்வின் சட்டங்களை நிலைநாட்ட முடியும். திருடினா கையை வெட்டுறது, ஒரு கொலை செய்தானா கொலைக்கு கொலை தண்டனை, அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறது, விபச்சாரம் செய்தா மரண தண்டனை கொடுக்கிறது. இந்த மாதிரி சட்டங்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அமல் செய்யப்படணும் அப்படின்னா அல்லாஹ்வின் ஆட்சி நடக்கணும், அல்லாஹ்வின் ஆட்சி வரணும். அப்படின்னா அல்லாஹ் இந்த பூமியில மனிதனை கலீஃபா படைச்சினா, அப்ப நீங்க நான் எல்லாருமே கலீஃபா தான், அல்லாஹ்வுக்கு பிரதிநிதி. அப்ப அல்லாஹ்வின் சட்டத்தை இந்த பூமியில நிலைநாட்டுறதுக்கு நம்ம வேலை செய்யணும். இந்த அடிப்படை வச்சு நம்ம அழைப்பு கொடுக்கணும். மக்களை நீங்கள் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சிய ஒரு கலீஃபாவை உருவாக்குறதுக்கு வேலை செய்யலாம், நீங்க வாங்க, நாங்களும் அதுக்காக இறங்குறோம், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கலீஃபாவை உருவாக்குறதா நம்முடைய வேலை, கிலாஃபத்தை கொண்டு வரணும். இதுதான் நாம் படைக்கப்பட்டதுடைய நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை வச்சு தவறான ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து தாவாவுடைய திசை எப்படி மாறிடுது? அரசியல் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களா, அந்த ஆட்சியாளர்களை பத்தியே பேசுறது, அந்த ஆட்சியாளர்களுடைய குறைகள் என்னவோ அதை பிரச்சாரம் செய்யறது, அந்த ஆட்சியாளர்களை நீக்கிறதுக்கு, அவருடைய ஆட்சியை பறிக்கிறதுக்கு என்ன செய்யலாமோ அதுக்கான உள் சதி வேலைகள்ல இறங்குறது, அதுக்காக ரகசிய கூட்டங்கள் நடத்துறது, அதுக்காக என்னென்ன திட்டங்கள் போட்டு என்னென்ன வழிமுறையில அந்த ஆட்சியை பலவீனப்படுத்த, ஆட்சியாளனை துரத்த அல்லது ஆட்சியாளனை கதை முடிக்க என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் அதுக்கான ஒரு குழு, அதுக்காக ஒரு சிறிய அல்லது பெரிய குழு அது இயங்கி கொண்டே இருக்கும். அந்த ஆட்சியாளனுக்கும் இவங்களுக்கு மத்தியில ஒரு மோதல் உருவாக ஆரம்பிக்கும். அந்த மோதலுக்கு மத்தியில
கடைசியில் இவன் ஓடி ஒளிய இதற்கிடையே வந்து அதையும் தாண்டி எப்படி அவனுடைய கதையை முடிக்க, அதுக்கான வேலைகள் என்ன, சதிகள் என்ன, யாரை பிடிக்க, எப்படி இதை கொண்டு போக, அப்புறம் எங்க சில தீவிரவாத நடவடிக்கைகள் எல்லாமே. ஒரு ஆட்சியாளனை வந்து அவனோட கதையை முடிக்கணும், அவனுடைய பேரை கெடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள் செய்யணும். இந்த மாதிரி எவ்வளவோ ஒரு போர் ஆரம்பிச்சிடும். முதல்ல அது வாய் அளவுக்கு இருக்கும். பிரச்சாரத்தின் மூலமாக ஆளை திரட்டுவது, மக்களை உசுப்புறது, ஆட்சியுடைய குறைகளை பேச அவன் மீது ஆத்திரத்தை உருவாக்குறது, அவனுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி காட்டுறது, இப்படியே நடக்க ஒரு சூழல இளைஞர்கள் உருவாக்குவாங்க. இதுக்கு வந்து இளைஞர்கள் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். முதியவங்க வயசானவங்க எப்படி செய்ய முடியும்? அவங்க அதெல்லாம் செய்ய முடியாது. வேணா முதியவர்கள் வயதானவங்கள்ல எந்த சிந்தனைக்கு வந்தவங்க வாயளவுல பேசணும்னு நிறுத்திக்குவாங்க. ஆனா வேலை செய்யணும், அதுக்காக களத்துல வந்து நிக்கணும் அப்படின்னா யாரை கொண்டு வேலை வாங்க முடியும்? இளைஞர்கள். அப்ப இளைஞர்களுக்கு மத்தியில இந்த பிரச்சாரத்தை கொண்டு போறதுக்கு தவறாக குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் வியாக்கியானங்கள் செய்து தாவாவுடைய திசையிலையும் ஒரு அரசியல் மயப்படுத்தி முழுக்க அரசியல்ல ஒவ்வொருத்தரும் வேலை செய்யணும், ஒவ்வொருத்தரும் இறங்கணுங்கமான மனநிலையை முஸ்லிம்கிட்ட உருவாக்கி, அது ஒரு முஸ்லீம் இந்த பூமியில வாழ்றதுக்கு அர்த்தமே அவர் இந்த மாதிரி அரசியல் வேலைகள்ல இறங்கினால் மட்டும்தான் அவர் உண்மையான ஒரு முஸ்லீம். இல்லை என்றால் அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சியாளங்க அடிமை அல்ல ஜால்ரா அல்லது ஒரு கைக்கூலி அல்லது இருக்கிற மன்னர்கள் ஆட்சியாளர் இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய வழிகட்ட மனிதன். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல முஸ்லிம்களுக்குள்ள இந்த மாதிரி சிந்தனைகளை வச்சு அவங்கள இளைஞர்களை கையில் எடுத்து முழுக்க அவங்களை இதற்காகவே அவங்களுடைய மைண்ட் செட் பிரைன் வாஷ் பண்ணி அவங்களுக்கு சில குர்ஆன் ஆயத்தின் ஹதீஸ்கள் மூலமாக நீங்க இந்த உலகத்துல படைக்கப்பட்டதே அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக வாழ்றதுக்கு தான். அப்படி என்றால் நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும். இல்லைன்னா நீங்க வந்து உண்மையான முஸ்லீம். அல்லாஹ் படைத்த நோக்கம் இந்த பூமியில இஸ்லாமிய இறையாட்சி நிறுவுதல். இந்த இறையாட்சி நீங்க அரசியல்ல நீங்க செய்யாத வரைக்கும் உண்மையாகவே அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் வரமாட்டீங்க. ஏனென்றால் உதாரணத்துக்கு மௌலானா மௌதூதி அப்படிங்கிற ஒருத்தவங்க ஜமாத்தை இஸ்லாமின்னு ஒரு அமைப்பை நிறுவியவங்க. இந்தியாவை சேர்ந்தவங்க, பாகிஸ்தான்ல தான் இறந்தாங்க. இந்திய பிரிவினைக்கு பிறகு அவங்க அங்க போயிட்டாங்க. மௌலானா மௌதூதி ஜமாத்தை இஸ்லாமிங்கிற அமைப்பை உருவாக்கும் போது ஒரு அடிப்படையான ஒரு தத்துவத்தை, ஒரு சிந்தனைய முன் வச்சார். அதுதான் அவருடைய கடைசி வரைக்கும் அவர் முன்வைத்த சிந்தனை. இப்ப நான் எதை சொன்னேனோ, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நிச்சயமாக பூமியில் ஒரு பிரதிநிதியை நான் படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்லிய நானே. அப்படி என்றால் நாமெல்லாம் இந்த பூமியில அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, இறையாட்சி நிறுவ வேண்டும். உண்மையிலே அவர் என்ன சொன்னார்னா, அல்லாஹ்வை நீங்க ரப்புன்னு நம்புறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரப்புனா என்ன? படைப்பவன், பரிபாலிக்கின்றவன், சட்டம் இயற்றுபவன். அல்லாஹ்வை ரப்புன்னு சொன்னா 3 விஷயங்கள் அதுல இருக்கும். முக்கியமா 3 விஷயங்கள் அதுல நம்பி ஆகும். அதை சுற்றித்தான் அந்த ரப்புங்கிற அல்லாஹ்வுடைய அந்த ருபூபியத்னா அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துறதுல அல்லாஹ் மட்டும்தான் படைப்பவன், பரிபாலிக்கிறவன், சட்டம் இயற்றுகிறவன், நிர்வகிப்பவன் அப்படிங்கிற எல்லாத்திலும் அல்லாஹ் ஒருவனுக்கு நிகராக வேறு யாரையும் நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. இதுல அல்லாஹ்வை மட்டுமே ரப்பாக நம்பிக்கை கொள்றதுக்கு பிறகு தௌஹீதுடைய முதல் வகையாக கடந்த வகுப்புல கூட நாங்க சுருக்கமா ஆரம்பத்துல தௌஹீதை பத்தி விளக்கம் சொல்லும் போது தௌஹீது ருபூபியா அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த நேரத்துல கேட்டிருப்பீங்கல்ல, தௌஹீது ருபூபியானா அல்லாஹ்வை அவன்தான் ரப்பு என்று சொல்லி அவனை ஒருமைப்படுத்துறது. அவன் மட்டும்தான் ரப்பு, அவனுக்கு இணைய வேறு யார் ரப்பு இல்லை. அப்ப இந்த ரப்புங்கிற நம்பிக்கையில 3 விஷயங்கள் முக்கியமானது. முதலாவது அல்லாஹ் அல் காலிக், படைப்பாளன். அவன் தான் எல்லாரையும் படைத்தவன். இதுல வேறு யாரையும் அவனுக்கு இணைய நாம ஆக்க மாட்டோம். 2வது அல் மாலிக், அல்லாஹ் தான் அதிபதி. அல்லாஹ் விட்டு வேறு யாரும் அதிபதி அல்ல, தீர்ப்பளிக்கின்றவர்கள் அல்ல. யாரும் இந்த உலகத்துல நமக்கு ஒரு ஹலால் என்றோ ஹராம் என்றோ அவங்களுடைய மனையத்தின்படி சொல்றதை நம்ம ஏத்துக்க மாட்டோம். 2வது நாம நம்ம மனையத்தின்படி நாம ஒன்றை ஹலால் என்றோ ஹராம் என்றோ சட்டம் ஏற்ற மாட்டோம். அப்ப சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரம் யாருக்கு உண்டு? ரப்பாகி அல்லாஹ்வுக்கு. அவன் தான் அல் மாலிக்.
மூன்றாவது அல் முதப்பிர். அல் முதப்பிர்னா நிர்வாகம் செய்பவன். இந்த வானங்கள் பூமியை அனைத்தையும் படைத்தவன் மட்டுமல்ல, அனைத்தையும் இயக்கி நிர்வாகம் செய்கின்றவன் அல்லாஹ் மட்டும்தான். வேறு யாரும் அது உண்மையிலேயே இந்த வானபூமியை இயக்கி அல்லாஹ்வுக்கெனே இன்னொருத்தர் இயக்கி நிர்வாகம் செய்ய முடியாது. அல்லாஹ்வின் கட்டளைப்படிதான் இந்த வானம் பூமியில் இருக்கிற எல்லாம் நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கிற நம்புறது அல்லாஹ்வை அல் முதப்பிர் நம்புறது. மௌதூதி என்ன சொன்னான்னு கேட்டா, நீங்க அல்லாஹ்வை ரப்புன்னு நம்புறீங்கன்னா நீங்க அல்லாஹ் படைத்தவன்கிறது யாருக்கு மாற்று கருத்து இருக்கிறது இல்ல. முஸ்லிம்கள் எல்லாருமே அல்லாஹ் படைத்தவன் நம்புறீங்க. ஆனா அது மட்டும் போதுமானது இல்ல. அவன் தான் ஆட்சி அதிகாரம். மாலிக் அவன் தானே, அவன் தான் ராஜா. அல் மாலிக் அப்படின்னு சொன்னா தமிழ்ல சாதாரண ராஜான்னு சொல்லலாம். அல்லாஹ் தான் அல் மாலிக், அதிபதி, ராஜா அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா நீங்க வேறு சட்டங்கள் என்ன சிந்தனைகள் அதன் அடிப்படையில ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு உங்க தேசத்துல இந்த பூமியிலனா, அந்த தேசத்திலே இந்த பூமியில் நடக்கின்ற வேறு சட்டங்களை, அது ஜனநாயகமா இருக்கலாம், அது வேறு மன்னர் ஆட்சியா இருக்கலாம். உதாரணத்துக்கு சவுதி அரேபியால அங்க மன்னர் இருக்காரு, இந்தந்த நாடுகள்ல மன்னர் இருக்கிறாங்க, இந்தந்த நாட்டுல வந்து ஜனநாயக ஆட்சிங்கிற பேர்ல மக்களாட்சிங்கிற பேர்ல நடக்கும். எதுவா இருந்தாலும் சரி, இதுல எல்லாம் நீங்க இஸ்லாமிய ஆட்சிங்கிற ஒண்ணு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி, ஷரியத் சொல்லக்கூடிய வழிமுறைப்படிங்கிற ஹலீஃபாங்கிற ஒருவர் அவர் இருந்து அந்த அடிப்படையில நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தா மட்டும்தான் நீங்க அல்லாஹ்வை உண்மையில ரப்பை ஏற்றுக்கொண்டது. இல்லைன்னா அல்லாஹ் அல் மாலிக்கு நீங்க சும்மா பேரளவுக்கு சொல்றீங்களே தவிர அல்லாஹ் உண்மையாகவே நீங்க ரப்பு அல் மாலிக்கு ஏற்றுக்கொள்ள. நீங்க வேற மாலிக்கு உருவாக்கிக்கிட்டீங்கல்ல, வேற ரப்புனா அந்த ஆட்சி அதிகாரம் செய்கிறவன் அர்த்தம் இல்லையா? அப்ப ஆட்சியாளர் செய்கிறவனாக நீங்க வேற யாரையோ வச்சுக்கொண்டு நீங்க வந்து அல்லாஹ்வை நான் மாலிக்கு நம்புறேன் ரப்பு நம்புறேன் நீங்க போய் சொல்றீங்க. அவர் எந்த அளவுக்கு சொன்னார்னா, அல்லாஹ் ரப் என்று நீங்க உண்மையை நம்புறீங்கன்னா நீங்க எப்ப அல்லாஹ் மட்டும் ஆட்சி செய்யக்கூடிய தகுதி உள்ளவன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை ஆட்சி கொண்டு வருவதற்கு நீங்க முயற்சி செய்றீங்களோ அது வரைக்கும் தான் நீங்க அல்லாஹ் ரப்புன்னு ஏற்றுக்கொள்றதா. இல்லைன்னா நீங்க ரப்பா ஒருவரை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்ற. இது மிக தவறான ஒரு கருத்து. அவரை எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க இந்த தாவால ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக நீங்க முயற்சி செய்யாம இருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்க ஈமானோடு அல்லாஹ் ரப்பு நம்பி வரத ஆக மாட்டீங்க. நீங்க அதுக்கான வேலை செய்யணும். அப்போ இதன் மூலமா ஒரு தூண்டலை, ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து ஒரு மன்ஹஜ், ஒரு வழிமுறையை உருவாக்கி, ஒரு மெத்தடாலஜி உருவாக்கி, அப்போ பிரச்சாரங்கள் எல்லாத்திலையும் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்கள் எல்லாத்துலயும் அவர் எதை முன் வச்சான்னு கேட்டா, மிக முக்கியமா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுதல், இருக்கின்ற ஆட்சியை, அதாவது அநியாயக்கார ஆட்சியாளர் அல்லது இஸ்லாம் முஸ்லீமாக இருந்தா கூட இஸ்லாமிய ஆட்சி இல்லை அப்படின்னா அவங்களை நீக்கிறதுக்கு, அவங்களை ஆட்சியிலிருந்து தூக்குறதுக்கு நீங்க வேலை செய்யல அப்படின்னா நீங்க உண்மையில இறையாட்சி நிறுவல, நீங்க உண்மையில அல்லாஹ் ரப்புலே நம்பல, உங்களுக்கு அல்லாஹ் ரப்புன்னு நம்புறதுனால என்னவே தெரியல அப்படின்னு அவர் சொன்னார். இது ஒரு புது தத்துவமா இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. அதானே அல்லாஹ் ரப்புன்னு நம்புறோம் அப்படின்னா நாம ஆட்சி அதிகாரம் யார் யாரையும் மாலிக்கா, யார் யாரையுமே வந்து ஆட்சியாளர்களை ஏற்றுக்கொண்டு அது எப்படி அப்படி என்றா நாம இந்த வேலை செய்யணும். முதல்ல இருக்கின்ற ஆட்சியை தூக்கணும். அங்க வந்து இஸ்லாமிய ஷரியத்துப்படி ஹிலாஃபத் ஆட்சியை கொண்டு வரணும். அந்த ஹிலாஃபத் ஆட்சியை கொண்டு வரதுக்கான வேலையெல்லாம் நம்ம செய்யலைன்னா உண்மையிலே நம்ம முஸ்லீமே இல்லை, சரியான அக்கீதாவில் இல்லை அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அந்த அடிப்படையில அவர் சொன்ன வழிமுறைப்படி தாவால எல்லாத்துலயுமே அவர் வந்து தாவாவை மௌலானா மௌதூதி என்ன செய்தார் கேட்டா, குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்கள் எல்லாத்தையும் இந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணப்படுறதுக்கும் அந்த அதிகாரத்தை நோக்கி அதை கைப்பற்றுவதற்குமான ஒரு தூண்டலாக அது முன்னிச்சார். எப்படி உதாரணம் தொழுகை. தொழுகைங்கிறது என்ன? தொழுகை இல்ல, ஒரு ஜிஹாதுக்கான பயிற்சி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு விவரிச்சார். ஜிஹாதுக்கு போகக்கூடிய சோல்ஜர்ஸ், வீரர்கள், அவங்க எப்படி நிற்பாங்க? அப்படி ரெடியா நிற்பாங்க. தளபதி இருக்கார், அவர் என்ன ஆர்டர் கூட உடனே அதை செய்வாங்க. அவர் ஆர்டருக்கு பிறகு அடுத்து உடனே அவங்க அதை செய்வாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நேரத்திற்கு தொழுகைங்கிறது
அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இதுல இருக்கு. போருக்கு எந்த டைம்ல தயாராயிரணும். நிக்கிறீங்க, இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்ல பிறகு நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்லி எல்லாரும் வரிசையில் நின்று, ஒரு போர்ல ஒரு வீரர்கள் எல்லாம் வரிசையில் நிக்கிற மாதிரி நீங்க நிக்கிறீங்க. இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லி குனிறார், அதுக்கு பிறகு நீங்க அடுத்து குனிவீங்க, ருக்கு செய்வீங்க. இப்ப பாருங்க, இந்த பயிற்சி எதுக்கு தெரியுமா? இத நீங்க வெறும் சடங்கா பாக்குறீங்க, அல்லாஹ் வணங்குறதுக்கா நின்றோம், அப்புறம் குனிஞ்சோம், இது ருக்கு, இது அப்புறம் சுஜூதுன்னு நினைக்கிறீங்க. அது இல்ல. விஷயம் என்னன்னு கேட்டா, இதன் மூலமா கொடுக்கப்படுற பயிற்சி இறையாட்சி நிறுவுவதற்காக, சமூகத்தை தயார்படுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு சோல்ஜரா நீ ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி இந்த பயிற்சிக்காக நிக்கிறீங்க. இமாம் என்பது ஒரு தளபதி போல அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அவர் வச்சார். இப்படி ஒவ்வொன்றத்திலும் வியாக்கியானங்கள் எல்லாமே ஜிஹாத், ஆட்சி நிறுவுவதற்காக முயற்சி, அதற்காக தான் கூடுதல், ஆலோசனை செய்தல், எல்லாம் அதுக்காகத்தான். ஒரு ஜமாத், ஒரு கூட்டமைப்பு, மக்கள் ஏன் முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு ஜமாத்தா இருக்கணும், ஏன் அதுக்காக ஒன்றுபடணும் அப்படின்னா ஆட்சியை நிலைநாட்டணும். அப்ப அப்படிலாம் நீங்க கரெக்டா உங்க இலக்கை நோக்கி போனீங்கன்னா நீங்க கடைசியில எந்த ஆட்சியாளர் இருக்கணும் அந்த ஆட்சியாளனை தூக்கிட்டு நீங்க உங்களுக்கு சரியான இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் ஒரு தத்துவத்தை முன் வச்சார். இந்த தத்துவம் அப்படியே நபிமாருடைய தாவாவுக்கு அவருடைய வழிமுறைக்கு எதிரானது. முதல்ல நபிமார்கள் இந்த மாதிரி செய்யவே இல்லை. நபிமாருடைய தாவா எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது தௌஹீதை கொண்டு உள்ளத்தை ஷிர்க்ல இருந்தும் குஃப்ர்ல இருந்தும் தூயப்படுத்தி அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும்ங்கிறதன் பக்கம் அழைக்கின்ற தாவாவா இருந்துச்சு. ஆட்சி அதிகாரத்தை பத்தி அவங்க பேசல. அப்படின்னா எல்லா நபிமார்களும் முதல்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான இப்ப மௌலானா மௌதூதி போன்றவர்கள், சையத் குத்பு போன்றவர்கள் என்ன பிரச்சாரத்தை அரசியல்னு சொல்லி முஸ்லிம்களை தூண்டி இருக்காங்களோ அந்த தூண்டுதல் வேலைகளை எல்லாம் நபிமார்கள் செய்யல. இன்னும் சொல்ல போனா வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்குரியதுன்னு அவங்க நம்பினாங்க. அந்த அடிப்படையில் நம்ப சொன்னாங்க, அல்லாஹ்வை வணங்க சொன்னாங்க. அதுதான் தௌஹீது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. நமக்கான சட்டங்கள் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்படுவது நம்ம பின்பற்றணும். அவனவருக்கு அவருடைய சக்திக்குட்பட்டதுதான் கடமையாகும். இதுதான் ஒரு முஸ்லிமுக்கான அடிப்படை கடமை அப்படிங்கிற ரொம்ப எளிமையா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லா நபிமார்களும் ரசூலுல்லாவும் அந்த முறைப்படிதான் தாவாவும் வச்சாங்க. கடந்த வகுப்புல ரசூலுல்லாவுக்கும் சரி அதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்களுடைய தாவாங்கிறது அல்லாஹ்வை வணங்குவதன் பக்கம் மக்களை அழைக்கின்ற ஒரு இலக்கை நோக்கி இருந்துச்சு தவிர ஆட்சி அதிகாரத்தை வச்சு திசை மாறி போவதில் மக்களை போட்டு குழப்பறதுல இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர்கள் நேரடியா மன்னர்களை சந்தி நேரத்தில் கூட அல்லாஹ்வை வணங்க வேண்டும்ங்கிற அந்த தௌஹீதுடைய தாவாவை வச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதுக்கு வச்சது போல, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு முன்னாடி வச்சது போல. அந்த நபிமார்கள் மன்னருக்கு முன்னாடி இருந்த நேரத்தில் சரி, மன்னர் இல்லாத சாதாரண மக்களுக்கு முன்னாடி இருந்த நேரத்தில் சரி, அவங்க முன் வச்ச தாவால என்ன? தௌஹீத், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், ஷிர்க்கை விட்டு விலக வேண்டும், இந்த உலகத்துல வணங்கப்படுற அனைத்து விட்டு விலக வேண்டும். அப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வழிமுறைகள், தாவாவுடைய வழிமுறைகள் மாறியதுனால சமூகத்துல சரியான தௌஹீதின் பக்கம் அழைக்கக்கூடிய தாவா அடிபட்டு போய் அது நீர்த்து போய் அதுல நிறைய நேரங்கள் வீணாகி முஸ்லிம்கள் இளைஞர்கள் தவறான பாதையில வழிநடத்தப்படுவதற்கு காரணமாக ஆயிடுச்சு. சுன்னாவுடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. தாவாவில நபிமார்களுடைய சமூகங்கள் நேர்வு பெற்றோம். ரசூலுல்லாவுக்கு பிறகு ரசூலுல்லாவோடு இருந்த சஹாபாக்கள் எப்படி தாவாவை கொண்டு போனாங்களோ, சுன்னாவை பற்றி இமாம்கள் எப்படி தாவா விளங்கி இருந்தாங்களோ அந்த விளங்குதல் எல்லாமே தவறி போய் கடைசியில எப்பவுமே சுட சுட அரசியல்ல நம்ம என்ன முன்னணியில என்ன செய்யறோம் அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல இயக்கங்கள் அமைப்புகளை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வகை உலகளாவிய அரசியல் பேசக்கூடியவங்க, அவங்க ஹிலாபத்தை முன் வச்சு உலக ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரையும் இங்க உட்கார்ந்துட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இங்க உட்கார்ந்துகிட்டு அவங்க என்ன செய்வாங்க, கிலாபத்தை கொண்டு போறது நம்ம இதை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ரகசிய வேலைகள்ல ஆள் சேர்க்கிறது, இந்த வேலைகளை இறங்கி இருப்பாங்க. அவங்க சில குர்ஆன் ஹதீஸ் ஆயத்துக்களை வச்சுட்டு மக்களை வழி தவற செய்துட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க அதெல்லாம் இப்ப செய்யற வேலை இல்ல, அது இங்க நம்ம உட்கார்ந்து செய்துட்டு இருக்கிறது,
அதெல்லாம் நாம இங்க உள்ள அரசியலை பாரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில இங்க நம்ம ஒரு அரசியல்ல இறங்கி இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யணும், இப்படி இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை இந்த லோக்கல் அரசியல் ஒண்ணு இருக்குமே அந்த லோக்கல் அரசியல் ஈடுபடுவதற்கு இளைஞர்களை திரட்டி கொண்டே இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு வகையில அந்த லோக்கல் அரசியல்லையே இந்திய அரசியல்ல அளவுக்கு மட்டும் போறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா வாழ்ந்துருந்தவங்க இந்திய அரசியல்ல போகணும். அப்ப இந்தியால மத்திய அரசு வரைக்கும் இவங்க அரசியல் பேசணும். இன்னொன்று நம்ம கட்சி அப்படி இல்லப்பா, நம்ம இந்தியா முழுக்க இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல தான் வாழ்றோம். அது தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம அரசியலை சரியா செய்யணும்னா நாம தமிழ்நாடு அளவில் இருக்க ஒரு கட்சிக்குள்ள இருந்தா போறோம், அந்த அடிப்படையை மட்டும் நம்ம அரசியலை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருக்கிற தமிழ்நாட்டு அளவுக்கு ஒரு லோக்கல் அரசியல் இருக்கும் இல்லையா, அது சட்டமன்றம் வரைக்கும் மட்டும் இருக்கும். நாடாளுமன்றம் வரைக்கும் கை வைக்கிறதுக்கு ஒரு பெரிய அரசியல் பார்ட்டி வேணும், அதுக்கான ஒரு அரசியல் பார்ட்டி. அந்த அளவுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறவங்க அந்த பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கிறது. இன்னொன்னு அவ்வளவு நாடாளுமன்ற அளவுக்கு போற நிலைமை நம்முடைய நிலைமை இல்ல. பாருங்க, படிப்படியா வித்தியாசப்படுவது பார்க்கலாம். இன்னொன்னு ஐநா வரைக்கும் போறது. ஃபர்ஸ்ட் சொன்ன அரசியல் என்ன, ஐநா ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் நம்ம அரசியலை கொண்டு போறதுன்னா அப்போ எல்லா நாடுகளுடைய ஆட்சியாளர்களை பத்தி பேசுறது, அவங்களை நம்ம எப்படி கவுக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களை கவுத்து நாம கிலாபத்தை கொண்டு நம்முடைய கலீஃபா வரணுமா இல்லையா, அந்த கலீஃபாவை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தாண்டி நின்று உலகம் முழுக்க முன் வச்சு அரசியல் பேசுறது ஒரு வகை. இந்த அளவுக்குலாம் அரசியல் நாலேஜ் சிலருக்கு இருக்காதுல்ல. அதெல்லாம் அப்படியே நாலேஜ் இருந்தா கூட அதை நம்ம எப்படி இங்க செய்ய முடியும், கொஞ்சம் கரண்ட் ரியாலிட்டி என்ன ஃபீல்டு ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, களத்துல இப்ப என்ன எதை பேசணும், நம்ம எங்க இருக்கோம், எதை பேசணும், அந்த வகையில பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் கீழே இறங்கி வர்றவங்க அடுத்த லெவல் இந்தியாவில இருக்கோம், இந்தியா அளவுக்கு பேசுவோம். எப்படி இன்னொருத்தர் இருக்காரு, நாம அப்படி பேச முடியாது. நாம இங்க உட்கார்ந்து இந்திய அரசியல் எப்படி மாற்ற முடியும், முதல்ல இங்க மாத்துவோம். நாம இங்க அடுத்த லெவல் என்ன, தமிழ்நாடு தானே, நாம எந்த மாநிலத்தில் வாங்கணும் அந்த லெவல், அதுக்கு வேலை செய்வோம். இன்னொருத்தர் இருக்காரு, ஏங்க அந்த தமிழ்நாட்டு அரசியலை மாத்துறதுக்கு நான் இங்க என்னங்க செய்ய முடியும், நான் முதல்ல ஊருக்குள்ள அரசியல் பண்ணுவோம், அதுக்குள்ள அவர் நிற்பார். அவர் இன்னும் அவருடைய லெவல் அந்த அளவுக்கு இருக்கும். அவர் ஊருக்குள்ள நாம என்ன செய்யலாம், அந்த ஊர் வட்டம், அவருமே வட்டம் ஒண்ணு பார்த்தா மாவட்ட அளவுக்கு அவர் மாவட்டம்னா நம்ம ஒரு எம்பியா இருக்கு, நம்முடைய கட்சி அல்ல நானு எனக்கு இருக்கிற செல்வாக்கு வச்சு நான் எம்பி ஆகலாமா, அல்லது எனக்கு கொஞ்சம் அதுக்கான ஆள் பலம் தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி தயாராகிறது, அதுல மாநில கட்சிகளோட எனக்குள்ள உறவு என்ன, அந்த அளவுக்கு. இன்னொருத்தர் இருப்பார் அந்த லெவல் இல்ல, எம்எல்ஏ அளவுக்கு யோசிக்கும். இன்னொருத்தர் அதை விட கீழே முதல் கவுன்சில் அளவுக்கு யோசிக்கும். நமக்கு அந்த லெவல் இல்ல, இந்த லெவலுக்கு நாம ஆளை சேர்க்கிறது, நம்முடைய பிரச்சாரம் என்ன, நாம பேசுறது என்ன, நம்முடைய பிரச்சனைகள் என்ன, அதை பத்தி நம்ம பேசுவோம். இப்படி படிப்படியா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆளுகளை திரட்டுவதற்கான தேவாவை அழைப்ப அதுக்கு ஒரு மார்க்க ரீதியான சாயத்தை முன் வச்சு கொண்டு போறது இன்னைக்கு வழக்கத்துல நம்ம நிறைய அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள் மூலமா பார்க்கணும். அதுக்கு நிறைய காரணங்களை அவங்க முன்வைக்கிறது இயல்பு. முதல்ல உம்மத்தின் அக்கறை, உம்மத்தின் மீதான அக்கறை, தேவை என்ன. இப்ப இன்னைக்கு உலக அளவில் பார்த்தா முஸ்லிம் உம்மத்து எங்கேயும் கடுமையான சோதனைக்குள்ளாயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பலஸ்தீன் ஒரு உதாரணம். அப்ப அந்த லெவல்ல பார்க்கும்போது ஹிலாபத் வந்தாலும் இதுல சரியாவும் பேசுறவங்க ஒரு சாரம், அவங்க உலக அரசியல். உதாரணத்துக்கு ஹிஸ்புத் தஹ்ரீர் போன்ற ஹிலாபத் இயக்கம், ஹிலாபத்து கட்சி, ஹிலாபத் உருவாக்கணுங்க எல்லா நாடுகள்லயும் கொஞ்சம் பேர் ஹிஸ்புத் தஹ்ரீரா, அதாவது அதுக்குன்னு சில திட்டங்கள், அவங்களுடைய வழிமுறைகள், அவங்க முன்வைக்கிற பிரச்சார கொள்கைகள், இந்த கொள்கைகள் அடிப்படையில ஹிஸ்புத் தஹ்ரீர் போட்டு வேற சிலர் இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் பரவலா ஒரு இந்த விஷயங்களை முன்வைக்கும் போது இது ஒரு சரியான வழிமுறை அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அதை நம்பின பிறகு அந்த அடிப்படையில ஹிலாபத் உருவாக்குறதுக்கு நாங்க இந்த வேலைகளை எங்களிடம் இந்த வழிமுறை இருக்குது, இந்த திட்டங்கள் இருக்குது, இந்த அடிப்படையில் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா பிரச்சாரம் பண்ற அமைப்புங்கிறவங்க அவங்க உலக அரசியல தான் அதிகமா பேசுவாங்க. ரெண்டாவது அந்த அளவுக்கு இல்லைன்னா இந்திய அளவுக்கு
உள்ள வழிமுறைகள், அரசியல் சார்ந்த சிந்தனைகளை முன் வச்சு தாவாவா வழிமுறையை கொண்டு வர்றோம். அப்ப அவங்களுடைய வழிமுறை பெரும்பாலும் உலக அளவுக்கு ஒரு பெரிய கலிஃபா உருவாக்குறதுக்கான திட்டம் இல்லாவிட்டாலும், கையில இல்லாவிட்டாலும் அந்த மாதிரி பிரச்சாரத்தை அப்படி கொண்டு போகணும். குறைஞ்சபட்சம் இருக்கிற அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாமெல்லாம் இதை செய்யணுங்கிற தாவா முன்வைக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, யதார்த்தத்துக்கு வருவோம். ஹிஸ்புத் தஹ்ரீர் போல நம்ம அரசியல் பேசணும், உடனே கலிஃபா கொண்டு வருவதில் ஒரு அறிகுறியாக தெரியுதா? அதெல்லாம் இல்லைங்க. அவங்க ஒரு கனவுல மேந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கொள்கை சொல்றாங்க. ஆனா அவங்க புறக்கணிக்க காரணம்னா இவங்க கனவுலயே இருக்கிறாங்க, கனவுல கோட்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. இதை பேசி என்ன பலனு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இப்ப இந்தியால இருக்கிறோம், ஜனநாயக ரீதியா அரசியல் செய்யும். அப்ப என்ன, இந்தியா எல்லா மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய நாடுங்கிறப்ப இங்க ஒரு சட்டங்கள்னு இருக்குது இல்லையா, இதுல நமக்குன்னு ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்கு இல்லையா. அப்ப அந்த சுதந்திரத்தை நம்ம மார்க்கத்துக்காக யூஸ் பண்ணுவோம், நம்ம மக்களுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இருக்கிற இங்க இருக்கக்கூடிய அரசியல் சிச்சுவேஷனை பார்த்து முஸ்லிமுடைய பிரதிநிதித்துவம் நமக்கு அரசியல்ல இல்ல, அது சட்டமன்றமாக நாடாளுமன்றமாக எல்லாத்துக்கும் நம்முடைய நிலைமை இதுதான். நாம சிறுபான்மையா இருக்கிறோம், நம்முடைய உரிமைகள் நசுக்கப்படுது, என்னென்ன வகையில நமக்கு இங்க தொந்தரவுகள் இறை நிராகரிப்பாளர்கள் மூலமா கொடுக்கப்படுதுங்கிறது நமக்கு தெரிய வருது. எப்படி பாலிசியை மாத்துறாங்க, எப்படி சட்டங்களை புது சட்டங்களை போடுறாங்க, அது எவ்வளவு நமக்கு எதிராக இருக்குது, அதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் நம்ம முன்வைப்போம். அப்போ இதை முன்வைக்கிறப்ப முஸ்லிம்களுக்கு இதுல விழிப்புணர்வு எடுத்து முஸ்லிம்கள் எல்லாம் ஆஹா நமக்கு இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குதுன்னு கொந்தளிப்புக்கு உள்ளாகும் போது யதார்த்தம் முஸ்லிம்கள் முஸ்லிமை தானே நம்புவாங்க. சரி, அப்படின்னா நமக்கு ஆதரவை இப்படி உருவாக்கும் முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும்னா முஸ்லிம்கள் தங்களுக்கு பிரதிநிதியை உருவாக்கி அந்த அடிப்படையில குறைஞ்சபட்சம் நாடாளுமன்றத்துல இல்ல சட்டமன்றத்துல நம்முடைய பிரதிநிதிகள் மெம்பர்ஸ், நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தடுக்கலாமே. ஒட்டுமொத்தமா அரசியல் நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஆக முடியாதுனாலோ ஒரு யதார்த்தத்துக்கு வரலாமே. எப்படி, குறைஞ்சபட்சம் ஒரு பில் பாஸ் பண்ண போறோம், ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நம்முடைய உறுப்பினர்கள் அங்க இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா நாம அதை கொண்டு என்ன செய்யலாம், நம்ம வர இருந்த பெரிய பிரச்சனை தடுத்துடலாமே. சொல்லு, முஸ்லிம்கள் அந்த அடிப்படையில ஓட்டு போடவே முன்வந்தது. பெரிய ஒரு தீமையை நடக்கிறதுக்கு அதை தடுக்கிறதுக்கு சிறிய தீமை அனுமதிக்கப்படும். அவங்க ஓட்டு போடுறது டெமோக்ரஸி மார்க்கத்தில் ஆகுமானதா? அது அடிப்படையில அந்த கொள்கை சரியானதா? வாட் இஸ் மீன் பை டெமோக்ரஸி? டெமோக்ரஸி ஜனநாயகம் என்பது என்ன? பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள். உண்மையில என்ன? மக்களால், மக்களுக்காக, மக்களை கொண்டு. இதுதான் டெமோக்ரஸி. இது அப்படி இஸ்லாமிய அடிப்படைக்கு மாறாது. முதல்ல மக்கள் தான் இதுல சட்டம் ஏற்றுகிறவங்க தான் அந்த அடிப்படையை. மக்கள், மனிதர்கள் அவர்களாக ஒரு ஹலால் என்று தீர்ப்பளித்துக் கொள்வதற்கு ஒரு சட்டத்தை, ஒரு ஆட்சியை உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு பாலிசி, அதுதான் டெமோக்ரஸி. ஜனநாயகம் சொல்றது ஜனங்கள் தான் அது நாயகர்கள், ஜனங்கள் தான் ஒரு கூடும் அல்லது கூடாது முடிவு செய்வாங்க. அதுக்கு வேற ஆதாரமோ நபியின் சொல்லோ ஆதாரமாக ஆகாது. அல்லாஹ் இப்படி சொல்லிருக்காங்க, நபி இப்படி சொல்லியிருக்காங்க. அந்த சட்டமன்றம் நாடாளுமன்றம் உட்கார்ந்து இருக்கும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு அவையெல்லாம் வச்சிருப்பாங்களா? இல்ல. என்ன அரசியலமைப்பு சட்டம் ஒன்று இருக்குதோ அதுல அவங்க நினைச்ச மாதிரி அதை மாற்றுவாங்க, திருத்துவாங்க. அவங்க ஒன்றை ஹலால் சொன்னாங்கன்னா உடனே மதுக்கடைகளை திறந்து வச்சிருவாங்க, அரசியல் அதை நடத்தும். அவங்க ஒரு பகுதியில மட்டும் ஹலால் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனே ஒரு பகுதியில் மட்டும் ரெட் லைட் ஏரியா, அங்க விபச்சாரம் அங்க அனுமதிக்கப்படும், அங்க யாரும் விபச்சாரம் நடத்தலாம். அதுக்கு அவங்க வியாபாரம் போல ஒரு கடை விதி மாதிரி அந்த பகுதியிலே ரெட் லைட் ஏரியான்னு சொல்லி ஒவ்வொரு வீடுமே ஒரு விபச்சாரத்திற்கான கூடமாக மாற்றிக் கொள்ளலாம் ஒரு பகுதியை ஒதுக்கி. அப்போ ஹராமான குஃப்ரான எந்த விஷயத்தையும் ஹலாலாக்குவதற்கும், ஹலாலான ஒன்றை ஹராமாக்குவதற்கும், சட்டங்கள் மூலமாக மனிதர்கள் தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப
ஒரு ஆட்சி நடத்துவதற்கான பாலிசி தான் என்ன? ஜனநாயகம். இது அடிப்படையில் நம்முடைய மார்க்கத்துக்கு ஒத்ததா? நம்முடைய மார்க்க அடிப்படைக்கு ஏற்க தந்ததா? இல்ல. ஏன்னா நாம எப்பவுமே எல்லாமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் தீர்ப்பளித்த அடிப்படையில் மார்க்கத்தை முடிச்சு. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகார தகுதி விட யாரும் இல்லை. அவனுடைய சட்டங்களை விட சில சட்டங்கள் எதுவும் இல்லை. அதை நம்ம யாரும் மறுக்க மாட்டோமே. அப்படிங்கும்போது முஸ்லிம்கள்ல ஆரம்ப காலத்துல இந்த ஜனநாயக விஷயத்தை ஓட்டு போடவோ அல்லது ஒரு வேட்பாளராக நின்று ஒரு பிரதிநிதியா சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போவதற்கோ ஒரு தவிர்க்க முடியாத நிர்பந்த அடிப்படையில தான் இந்த தீமையை ஏற்றுக்கொண்டாங்க முஸ்லிம் அறிஞர்கள். அப்போ நிபந்தனைகள் விதிச்சாங்க. இதை சரி என்று கொள்கை ரீதியா நம்புவது குஃப்ர் என்று சொன்னாங்க. எப்படி? ஜனநாயகத்தை சரி என்று கொள்கை ரீதியா. அது என்னங்க தப்பு? நாம ஒரு விஷயத்தை சட்டமா போட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்ச குஃப்ர். ஏன்னா ஹலாலாக்குறது அல்லாஹ் நம்ம கையில ஹராம ஹலாலாக்குவோம், ஹலாலை ஹராமாக்குவோம். அல்லாஹ் அந்த அதிகாரம் அல்லாஹ் நம்ம கொடுக்கலையே. அப்போ அப்படி இருந்தும் கூட கொள்கை ரீதியா நம்புவது குஃப்ர் இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய தீமை தடுப்பதற்காக நமக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்கக்கூடாது இருக்கா, நமக்கு இருக்கின்ற குறைந்தபட்ச ஆயுதம் என்ன? ஓட்டு போடுறது. ஆக நம்முடைய எதிரியை தடுப்பதற்கு நமக்கான உரிமைகளை ஒரு ஒப்பந்த அடிப்படையில பெற்றுக்கொள்வது. நம்முடைய அரசிடம் நாம் இருக்கக்கூடிய பகுதியில நமக்கு சில உரிமைகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த உரிமைகளை பயன்படுத்தி நம் அதில் உள்ள ஆயுதத்தை பயன்படுத்தி ஓட்டு போடவோ அல்லது சில சட்டமன்ற போய் 2 வார்த்தை நம்மளுடைய விஷயங்களை என்ன, முஸ்லிம்களுடைய கோரிக்கை என்ன, முஸ்லிம்களுடைய தேவை என்ன அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடியவர்கிட்ட எடுத்து சொல்லவே வழியாக இது இருக்கும். அதுக்கான மட்டும் ஒரு வரம்பு கூட்டத்துத்தான் இது அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு நிறைய நிபந்தனைகள் போட்டுதான் அறிஞர்கள் சில அனுமதிச்சாங்க. அதுல மாற்று அறிஞர்கள் ஒரு காலம் இதை இந்த சிஸ்டத்துக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இன்னைக்கும் அதை வலுவா ஆறாமல் சொல்றவங்க இருக்கிறாங்க. அது தனியா விஷயத்தை இருக்கட்டும். இங்க விஷயம் என்னன்னு கேட்டா, முஸ்லிம்கள் தன்னுடைய தாவாவை எந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த தளத்துல அமைச்சு கொண்டு போனாங்கிறதா எல்லாத்துக்கும் முஸ்லிம் சமூகத்தின் நிம்மதிக்காக ஒரு வழின்னு நினைக்கும் போது ஒருத்தர் கிலாபத்தை கொண்டு வரதுக்கு வேலை செய்யும். உலக அரசியல் உலகளாவிய அரசியல் பேசுறவங்க இருக்கிறாங்க. இஸ்லாமிய போல அவங்க அந்த தாவாவை அந்த அடிப்படையில கொண்டு போய் மக்களை அழைக்கிறாங்க. இன்னொருத்தர் இந்திய அளவுக்குள்ள மட்டும் பேசுங்க, எங்கேயோ இருக்கிற நடக்கிற விஷயங்களை இங்க வச்சு பேசி என்ன போறாங்க அப்படின்னு பேசிட்டு அந்த அடிப்படையில ஒரு லிமிட்டடா அவங்க இந்திய அளவுக்கு மட்டும் பேசும்போது அப்போ ஒரு இந்திய அளவுக்கான அரசியல் கட்சியை முன் வச்சு அதன் அடிப்படையில் நாம செயல்படலாம். அந்த அடிப்படையில் மக்களை திரட்டலாம், மக்களை ஒற்றுமைப்படுத்தலாம். குறைந்தபட்சம் நமக்கு இடையே நம்முடைய தேவையை அரசியல் கொள்கை செய்கிறதுக்கு இந்த வழியை பயன்படுத்தலாங்கிற அடிப்படையில தாவாவை வச்சு பண்றோம். இன்னொருத்தவங்க நான் சொன்ன மாதிரி அடுத்த லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த எல்லாமே இன்னைக்கு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு சூடான டாபிக்கா இருக்கு பாருங்க. இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசினேன்னு யாருக்கு தூக்கம் வந்திருக்கு? ஏன்? ஏன்னா அரசியல் நமக்கு கரண்ட் சிச்சுவேஷன் பேசு. நமக்கு உடனே நாம என்ன செய்யலாம் சொல்லுங்க. நான் எனக்கு மன அழுத்தமா இருக்கு, தலைவலியா இருக்குது, நியூஸ் பேப்பர் பார்க்க முடியல, நியூஸ பார்க்க முடியல, கடுப்பா இருக்கு பாய். இன்னைக்கு வாலிபர் என்ன செய்யறாரு? இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. நம்முடைய எதிரிகள் நம்ம இப்படி நாசம் பண்றாங்க, நம்முடைய சமூகம் இப்படி இருக்குது, நாம என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு நிக்கிறான் பாருங்க. அப்போ நீ என்ன பண்ணணுமா வா, உனக்கு நான் அப்புறம் தனியா சொல்றேன், நம்ம உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு ஒருத்தன் ரகசியமா அவனை கூட்டிட்டு போறான். இப்படி பண்ணலாம், நம்முடைய எதிரி அவன் தான், முடிச்சிருவோமா அப்படின்னு அவன் கேட்கிறான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நம்ம சமூகத்தை ரத்தம் போது பாத்தியா, என்ன நடந்துட்டு போய் பாக்குறியா இல்லையா? நம்முடைய எதிரிகளுக்கு தெரியக்கூடாது, நம்ம என்ன செய்யறதே தெரியக்கூடாது. அப்புறம் நம்ம இது செய்யணும், காரியம் பண்ணணும். எப்படி? அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, முடிச்சிருவோம். அப்புறம் அப்புறம் என்ன? சோழி முடிஞ்சிடும். சோழி முடிச்சிடுறதா? ஆமா, இது செய்யணும். யார்கிட்ட பையட் பண்ணு, யார்கிட்ட பேச முடியாது, பையட் பண்ணு. பையட் பண்ண என்ன? கைப்பிடிச்சு வாக்கு பெறணும், உறுதி பண்ணணும். அல்லாஹ் சத்தியம் சொல்லு.
நாம சரியான நேரத்தை திட்டமிடுறோம், நாம என்ன ஸ்கெட்ச் போடுறோம். இப்படி எப்படி பாத்தீங்களா? இது ஒரு கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டர் இப்ப பழைய கேரக்டர் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே இந்த கேரக்டர்ல வேலை செய்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு தவறான வழிகாட்டப்பட்டவர்களால அல்லது தவறான தீர்ப்பளிக்கப்பட்டு அதனால அவங்களுடைய பாதிப்பு, அவங்க அடைஞ்ச பாதிப்பு இன்னைக்கு கண் கூட தமிழ்நாட்டில் நல்லா பார்த்துருக்காங்க. இந்த மாதிரியான வன்முறை சார்ந்த, பயங்கரவாத சார்ந்த எதிரி என்னவைகளே நம்ம உசி போட்டானா அதுக்கு அவனுக்கே இன்னும் அவருடைய கூட்டத்தை பெருக்கிறதுக்கு உதவிடுச்சு. உண்மையா இல்லையா? அப்போ அதுக்கு என்னதான் இதெல்லாம் இதுல இன்னும் ரொம்ப மார்க்க ரீதியா இருக்கா? இதெல்லாம் சொல்றீங்களா சரியா? இதெல்லாம் சரியா பாய்? என்ன பாய் இப்படி சொல்றீங்க? நான் இன்னும் ஏதோ நினைச்சேன். ஆமா, இதெல்லாம் தப்பு இல்லை. இன்னும் எப்படி தப்பு இல்லை? இது ஜிஹாத், இது ஜிஹாத். நம்ம ஜிஹாத் செய்யறோம், அல்லாஹ்வுக்காக உயிரை போடுறோம், ஷஹீத் ஆயிரும். சரியா? அப்படி அந்த இளைஞனுக்கு அப்படி வீரம் பொங்குது. நாம் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்ததான பிறந்தே இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக சாவோம். நாம சாவனா இத்தனை பேர் சாகடிச்சுதான் சாவோம். அப்படி அப்போ இந்த மாதிரி தாவா ஒரு பக்கம், அது இன்னைக்கு ரொம்ப பேசுறது, அந்த விஷயங்களை பேசுறது ரொம்ப பயப்படுற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஏன்னா பட்டுட்டாங்க தெரிஞ்சிச்சு. இது எப்படின்னா நம்ம சமூகத்துல நமக்கே பெரிய ஆபா, பெரிய பாதிப்பா மாறுது. இதெல்லாம் சரியில்லை, இந்த போக்கு சரியில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அந்த அரசியல் சூழல ஏற்கனவே சூழ்பட்டதுனால, புத்தி வந்ததுனால வந்தது. அப்படின்தான் பாருங்க, இந்த மாதிரி தவறுகள் மூலமாக ஒரு சமூகம் பெரிய பாதிப்படைஞ்ச பிறகு இந்த தவறு செய்தவர்கள் யதார்த்தமாக வந்து அவர்களை பெரிய வீரர்களை போல அல்லது அவங்க சிறந்த நல்வழி காட்டி போல அவருடைய பாதை உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய பாதை என்பது கூட சாதாரணமா பேசுறது, முகமையில பேசுறது, பாராட்டுறது சர்வசாதாரணம். இது எவ்வளவு தப்புங்கிறது அதை செய்யக்கூடியவங்களுக்கு தெரியல. ஒருத்தவங்கள தவறான பாதையில தவறான வழிகாட்டல் மூலமா தப்பு பண்ணிட்டாங்க. அது மார்க்க ரீதியா கூடாது, தப்பு செய்யக்கூடாது, செய்துட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நேர் வழி காட்டலாம், எவ்வளவு இருக்கட்டும். ஆனா அதை முன் வச்சு சமூகத்துல அவங்களை ஒரு பெரிய முன்மாதிரியாக, சிறந்த நன்மக்களாக, அவங்க அந்த போற பாதையை வந்து பாராட்டப்படக்கூடியதாக நம்ம மாற்றி காட்டுறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. இன்னும் வாலிபர்கள் செய்வாங்க, அவங்களுக்குள்ள இதுதான் சரியான பாதை போல தெரியுது அப்படிங்கிற மனநிலையை ஏற்படும். இன்னொரு சார் இந்த இதெல்லாம் தீவிரவாதம், இதெல்லாம் பயங்கரவாதம், இதெல்லாம் செய்யக்கூடாது, வன்முறை தீர்வல்ல. ஏன்? ஏன்னா ஏற்கனவே நீங்க பாதிக்கப்பட்டீங்க, அதனால இந்த பேச்சு வருது. வன்முறை தீர்வுல உலமாக்கள் சொன்ன நேரத்துல அந்த புத்திமொழி கேட்கல. ஆனா யாராவது சிலர் இந்த மாதிரி போய் பெரிய ஒரு பாதிப்புக்கு அவங்களும், அவங்களுடைய குடும்பமோ, அவங்க ஊரோ, அவங்க சமூகமோ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அதனுடைய விளைவை கண்கூட பார்த்த பிறகுதான் தத்துவங்கள் வன்முறை எதற்கும் தீர்வல்ல. அப்பா பாருங்க, இந்த அரசியல் பாதையில இறங்கி மேலே ஏறக்கூடியவங்களுடைய உணர்ச்சி வசப்படக்கூடிய பேச்சுக்கள் அவங்க எவ்வளவு அந்த நேரத்துல புத்தி இழந்துள்ளாங்கிறத அவர் பேச்சுக்கள் அப்பப்போ நாம பார்க்கிறோம். நாங்கள் செய்வோம், பொறுமையா இருக்கிறோம். எப்படி பலவிதமான பேச்சுக்கள், அதுக்கு வீர உரை, அதை வீர உரையா, அது எல்லாமே எந்த பக்கம் பாதிக்கப்படுற சேம் சைட் கோல். நாம நமக்கு ஒரு பிரச்சனையா மாறும். சுகத்துல அடிச்சது நம்மை திரும்ப தாக்குற மாதிரி, எவ்வளவு வேகமா அடிக்கிறோம் அவ்வளவு வேகமா நம்மை தாக்கும். ஏன்னா அதிகாரம் நம்மிடம் இல்லைங்கிறத புரிஞ்சு. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிற ஒன்றை பத்தி ஒரு மனிதனுக்கு அறிவில்லை அப்படின்னா அவன் எதை சாத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை வீட்டுல மட்டும் பார்க்க தேவையில்லை, மேடையில தான் நம்ம அதிகமா பார்க்கிறோம். ஆத்திரத்துல பேசுறவங்க எவ்வளவு புத்தி இல்லாமல் பேசுகிறாங்க, விளைவுகள் பின்விளைவுகளை பற்றி எந்த அறிவு இல்லாம பேசுறாங்க. அவங்க அதை வந்து பெரிய வீரமான மக்களுக்கு மத்தியில் இருக்கிற சும்மா இருக்கிற இளைஞர்கள் தூங்கிட்டு அவன் ஒழுங்கா உதவிட்டு படிச்சுக்கிட்டு மார்க்கத்தை படித்து தேவையை தேடிக்கிட்டு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டா அல்லது குடும்பம் இருந்தா அவனுக்கு கொண்டாடி காப்பாடு, பிள்ளையை காப்பாடு, சரியான முறையில மக்களை சீர்படுத்துறது, அதுல அவன் கவனம் செலுத்துறதை விட்டு அடுத்து அவங்க ஒரு பாதை எடுக்க ஆரம்பிச்சு அவன் முழுக்க இந்த அரசியல் விஷயங்களிலேயே ஆனா எந்த பலனும் தராத ஒன்று.
இதை எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரோடக்ஷனா தான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு பிறகு இதுலதான் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹி தஆலா இதுல என்னென்ன விஷயங்களை நமக்கு முன்வைக்கிறாங்க, இதுல நமக்கு படிப்பினை என்னென்ன உணர்த்துறாங்கிறது இருக்கு. ஆனா இந்த ஷேக் அல்பானி இது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி போனதுதான் நாம படிச்சுட்டு இருக்கோம். ஷேக் அல்பானி போன்றது மட்டும் இல்ல, நம்முடைய அஹ்லுஸ் சுன்னா சலஃபி உலமாக்கள், அதுல சலஃபியாங்கிறது பலருக்கு ஏன் உபாதை ஆகுதுன்னா, இவங்க அரசியல் நீக்கம் செய்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு அவங்க முன்வைக்கக்கூடிய அடையாளம் என்ன? இவங்க வந்து சவுதி எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க அந்த ஜாகிரதற்காக இந்த கொள்கையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசியல் இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல இறங்கி நாசமாகாதீங்கிற பேச்சு பேசுறாங்க. அரசியல் நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது, வீட்டுக்குள்ள இருக்கிறது. வீட்டுக்கு தண்ணி எப்படி வருது? அதுக்கு அரசியல் காரணம், அப்புறம் நிர்வாகம் தான் காரணம். கரண்ட் எப்படி வருது? ஈபி எங்க கட்டுறீங்க? எப்படி ஈபி எங்க கட்டுறீங்க? அரசாங்கத்துக்கு கட்டுறீங்க. அப்ப அரசியல்ல உங்களுக்கு பங்கு இருக்கு. அப்போ கார்பரேஷன் பிரச்சனை, அப்ப அங்க அரசியல் இருக்குது. அரசியல் இல்லாத இடமே இல்லை, அப்புறம் எப்படி நீங்க அரசியல் வேணாங்கிறீங்க? அவங்க ஒண்ணு விளங்கிட்டு என்ன செய்யறாங்க கேட்டா, அஹ்லுஸ் சுன்னா சலஃபி அறிஞர்கள் எந்த உபதேசத்தை சொல்றாங்க, தாவாவை எப்படி அமைச்சுக்கணும்னு சொல்றாங்க, எதை முன்னுரிமை கொடுத்து பேசப்படணும், எதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற புத்திமதி சொல்றாங்கிறதுல சரியா காதுல வாங்குறது இல்லை. ஒவ்வொருத்தரும் அதுக்கு அரசியல் செய்யணுமா? ஷேக் இங்க பதில் சொல்றாங்க. அரசியல்ங்கிறது ஆக்சுவலி என்ன, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. உங்களுடைய அரசியல் உங்களை ஏமாற்றினா அது உங்களுக்கு நன்மையான தீமையானதா கேட்கிறாங்க. நீங்க எடுக்கிறீங்க அரசியல், அது உங்களுக்கு எதிரா போகுது. நீங்க அந்த எதிரா போற ஒவ்வொன்றையும் நான் புத்திசாலின்னு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் சந்தோஷம் வர இருப்பீங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஒரு குழி கிடக்குது, அந்த குழியில நீங்க விழ போறீங்கன்னு தெரியுது. நான் விழுவேன், நான் ஷஹீ அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு முட்டாள், அவன் முட்டாளா இல்லையா? அதைத்தான் புரிய வைக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு இந்த இன்ட்ரோ ஏன் கொடுக்குறேன்னா ரெண்டு காரணம். முதல்ல சீர்திருத்த வழியை பொறுத்த வரைக்கும் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி மட்டும் இல்ல, அஹ்லுஸ் சுன்னா சரியான கல்வி உள்ள உலமாக்கள் தஸ்பியா தர்பியாவைத்தான் நமக்கு போதிச்சாங்க. தஸ்பியா என்று சொன்னா சரியான கொள்கைய, சரியான மார்க்க புரிதலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு மத்தியில இருந்து விலகிக் கொள்றது, அதை சரியா தூய்மைப்படுத்தி எடுத்துக்கொள்றது, சரியான ஆதாரபூர்வமான செய்தி எடுத்துக்கொள்றது, இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான அந்த தவறான கருத்துக்களிலிருந்து தூய்மைப்படுத்தி உங்களுடைய அக்கீதாவை, உங்களுடைய கொள்கையை, உங்களுடைய மார்க்க ஃபிக்குக வணக்கங்களை எல்லாத்தையும் சரியான முறைப்படி கல்வி ரீதியா எடுத்துக்கொள்றதா தஸ்பியா. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அது எப்படி சொல்றாங்க பாருங்க. நம்ம அன்னைக்கு படிச்சோம், தஸ்பியா என்றால் தூய்மைப்படுத்துதல். அதாவது இதன் நோக்கம் இஸ்லாமிய கொள்கையை, அக்கீதாவை, அதற்கு எதிரான அம்சங்களை விட்டு தூய்மைப்படுத்தும். இஸ்லாமிய கொள்கை என்ன? அக்கீதா, தௌஹீத். தௌஹீதுக்கு எதிரானது என்ன? ஷிர்க், குஃபுர், நிஃபாக், இணை வைத்தல், இறை நிராகரிப்பு, நயவஞ்சகம். இந்த எத்தனையோ, அதுல எத்தனை பிளவுகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அம்சங்கள் தௌஹீதுக்கு எதிரான விஷயங்கள்ல அத்தனை விட்டு தூய்மைப்படுத்துறது. இணை வைப்பு, அல்லாஹ்வின் பெயர்கள், பண்புகளை திரித்தல், மறுத்தல், ஆதாரப்பூர்வ ஹதீஸ்களை நிராகரித்தல். பாருங்க, தமிழ்நாட்டுல பிரபலமான ஒண்ணு, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை கூட பகுத்தறிவுக்கு ஒப்ப தெரியல, அல்ல குர்ஆனுக்கு முரண்படுவதா தெரியுது, அல்ல உணர்வுக்கு இது சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பெரிய ஜமாத்தே இருக்குதா இல்லையா? சமீப காலத்துல 2000க்கு பிறகு வளர்ந்தவங்க தான் அவங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த மாதிரி பெயர்கள்ல. அப்போ ஹதீஸ்களை, சஹீஹான ஹதீஸ்களை நிராகரிக்கிற கொள்கை தமிழ்நாடு போன்ற பகுதியில தமிழ் முஸ்லிம் மத்தியில குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுதல், தௌஹீதை பின்பற்றுதல்ங்கிற பெயர்ல அந்த லேபிள்லயே சஹீஹான ஹதீஸ்களை அது சரின்னு பட்டா எடுத்துக்கணும், இல்லைன்னா தூக்கி வீசிடணும் அப்படின்னு பேசுறவங்க இன்னைக்கு உருவா இருக்கிறாங்க. இப்ப இதை விட்டு தூய்மைப்படுத்தணுமா இல்லையா? இந்த தூய்மையான சரியான கொள்கையின் பக்கம் வர்றதுக்கு இருந்த இதை விட்டு தூய்மையாகி அது தஸ்பியா. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப ஷேக் சொல்றாங்க இன்னும் இது போன்ற அனைத்தும் இதில் அடங்கும். காரணம் இவை கொள்கை சம்பந்தப்பட்டவை. அடுத்து இஸ்லாமிய சட்டவியல், அரபியில ஃபிக்ஹ் என்று சொல்லுவாங்க.
நாம வழக்கத்துல மசாயில்னு சொல்லுவோம். மசாயில் இதில் குர்ஆன் நபிகளுக்கு முரணாக இருந்து வருகின்ற தவறான தீர்ப்புகளை தூய்மைப்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு மதுஹபு ரீதியான சட்டங்கள், மதுஹபுகள் இன்று இருக்கக்கூடிய மதுஹபு மக்கள் அந்த மதுஹபுடைய மௌலவியமார்களா இருக்கக்கூடிய அகீதாவின் பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அரிதா ஒரு சிலரை தவிர ஃபிக்ஹ்ல ஏராளமான பிரச்சனை உள்ளவங்களா இருக்கிறாங்க. சொல்ல போனா அந்த ஃபிக்ஹ் ரீதியா மசாயிலுடைய பிரச்சனையை வச்சுதான் இங்க தமிழ்நாட்டுல தௌஹீத் தாவா வர ஆரம்பிச்சு. உண்மையா இல்லையா? மதுஹபுக்காரங்கிட்ட மோத ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு நாங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்கள் அப்படிங்கிற ஒரு கொடியை தூக்கி அதன் மூலமா அந்த கொடிக்கு கீழே திரட்டப்பட்டவங்க தான் தௌஹீத் மக்கள். பிறகு அந்த கொடியை பல கொடியா உருவாயிடுச்சு. என்ன அந்த கொடி பல கொடியை உருவாச்சா இல்லையா? இவங்கள்ட்ட கேட்க முடியுமா? மூத்தவங்கள்ட்ட தான் கேட்கணும். பல கொடியா உருவாச்சு. அந்த பல கொடிகள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறம் இருக்கு. தௌஹீத் ஜமாத்துன்னு சொன்னா தௌஹீதை மட்டும் தூக்கி கொண்ட கொடி இல்லை. அதுல பல வகையான நிறங்கள் இருக்குது, நிர்வாக சண்டைகள் இருக்குது, எவ்வளவோ இருக்கு. ஆனா மதுஹபுகளுக்கு மாற்று சமூகம் ஒன்றுபடுவதற்கு தௌஹீத் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தீர்வு சொல்லணும். இன்னைக்கு பல கூட அந்த மதுஹப் மக்களோட பிரிஞ்சிருக்கு. காரணம் என்ன? அதுதான் மன்ஹஜ் சரியான புரிதலை குர்ஆன் ஹதீஸுக்கு விளங்காமல் போனது. மனைச்சியான கருத்துக்களை மார்க்கவர்கள் பரப்புரை செய்ய ஆரம்பித்தது. தாவாவுடைய வழிமுறை மாற ஆரம்பித்தது. முதல்ல அந்த ஒரு கோடிக்கு கீழே எல்லாரும் திரள ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. பிறகு நடுவில் அரசியல் வந்துச்சு. அதுல ஓட்டு அரசியல், ஓட்டுல என்னது கட்சி அரசியலா இல்லாம, அதாவது தேர்தல் அரசியலாக இல்லாம தேர்தலுக்கு வழிகாட்டக்கூடிய அரசியல். இப்படி ரெண்டு கூட்டமாக மக்கள் பிரிய ஆரம்பிச்சு. அதுல முதல்ல ஒன்றா இருந்தவங்க அப்புறம் ரெண்டா பிரிறாங்க. தேர்தல் அரசியல் நிப்போம், நிக்க மாட்டோம், ரெண்டு கேட்டகரி. அப்ப அவங்களுக்கு மத்தியில சண்டைகள். அப்போ தேர்தல் அரசியல்ல நாங்க நிக்க மாட்டோம்னு சொன்னவங்க பல அரசியல்ல மாறுறாங்க. அது என்ன? அவங்களுக்கு நிர்வாக ரீதியான பிரச்சனை, ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள், இப்படி எத்தனை விதமான அரசியல் இது எல்லாமே தொடங்குறதுன்னா ஃபிக்ஹ்ல குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும். இனி மதுஹப்ல இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் முரணான விஷயங்களை விட்டு நாம் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஹனஃபிகள் ஷாஃபிகள் எல்லாம் விலகி நாங்க ஹனஃபி இல்ல ஷாஃபி இல்ல, நாங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம், நாங்க தௌஹீத சுன்னாவா ஹதீஸை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு தானே உருவானாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சு 35 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு ஒரு வேகம் பிறகு அந்த வேகம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு உயரத்துக்கு போய் அப்புறம் திரும்ப அங்கிருந்து வீழ்ச்சி முதல்ல எழுச்சி அப்புறம் வீழ்ச்சி, இப்படி ஒரு லெவல்ல இன்னைக்கு ஒரு தேக்க நிலைக்கு வந்துருக்கு. அப்ப இந்த விஷயத்துல தஸ்பியாங்கிற ஒண்ணு சரியான முறையில சட்டங்களை சொல்லி தீர்ப்புகளை சொல்லி விளக்கம் கொடுத்து தூய்மைப்படுத்துறது தஸ்பியா. ஆனா இது அங்க நடக்கல. கொஞ்ச நெஞ்ச நடந்த தஸ்பியா தர்பியா இல்லாமல் போச்சு. தர்பியான பண்படுத்தக்கூடிய ஒரு போக்கு, கண்மூடித்தனமான போக்கும் இயக்க வெறியும் கட்சி மனப்பான்மை உள்ளங்கள் மீது சங்கிலி விலங்குகளாக இருள்களாக இருக்கின்றன. அவற்றிலிருந்து உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். இதுதான் தஸ்பியா. ஹிஸ்பியத், ஹிஸ்பியத் தான் இயக்க வெறி, கோஷ்டி வெறி. இன்னைக்கு ஹிஸ்பியத்தினாலதான் எல்லாமே நாசமாயிட்டு இருக்கிறது. கோஷ்டி வெறி, இயக்க வெறி, கட்சி வெறி, இதை கொண்டு எல்லாம் நாசமா. அதே மாதிரி தக்லீத், கண்மூடித்தனமான போக்கு. தக்லீத் தான் ஏமாறக்கூடிய கல்வி அறிவில்லாத மக்கள் தக்க வைக்குது. ஒரு கட்சிக்கு, ஒரு அமைப்புக்கு, ஒரு தலைவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுட்டா அவன் சொல்றதெல்லாம் சரிதாங்கிற மனநிலைக்கு மக்கள் வராங்க. அது ஒரு பெரிய போதை. அப்படி ஒரு குருட்டு பக்தி, அந்த குருட்டு பக்தியில போய் லாக் ஆகிறாங்கல்ல. முதல்ல மதுஹப் இமாம்கள் மீது குருட்டு பக்தியா இருந்தவங்க பிறகு அந்த இடத்துல கொண்டு அந்த இமாம் இடத்துல அண்ணனை வச்சாங்க, தம்பியை வச்சாங்க, பிறகு யாரையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அப்போ இது தக்லீது, இதுவும் தக்லீத் தான். இந்த தக்லீது முன்னேறதை விட மோசமாயிருச்சு. மதுஹப்கள்ல இருக்கும் பொழுது மதுஹப் இமாமின் மீது தக்லீத் இருந்துச்சே தவிர ஹிஸ்பியத் இல்ல. அவங்கவுங்க அவங்க மதுஹப் சட்டங்கள் என்ன சொல்றாங்களோ அவங்க பகுதியில் இருக்கிற இமாம் இதுதான் சட்டம் சொன்னா எடுத்து அமல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்படிதான் நடந்துச்சு. ஆனா கோஷ்டிகள் இருந்துச்சா? இல்ல. ஒட்டுமொத்த முஸ்லீம் இருக்குன்னா இந்தியாவில என்ன கோஷ்டின்னு ஒரு கோஷ்டியா, முஸ்லீம்களே ஒரு கோஷ்டியா தான் இருந்தாங்க. முஸ்லீம்கள் ஒரே கோஷ்டி, என்ன லீக், என்ன முஸ்லீம் லீக், அவ்வளவுதான்.
அரசியலுக்கு தேவைப்படுது அப்படிங்கறதுக்காக நாம் எல்லாம் முஸ்லிம்கள், முஸ்லிம்களுக்கு ஒரு லீக் இருக்கணும், அதாவது ஒரு கட்சி இருக்கணும். ஏன்னா நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு வேணும், ஒரு பிரதிநிதி நமக்காக இருக்கணும், நமக்கு 4 பிரதிநிதி வேணும். அப்ப அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு பிரதிநிதி இருக்கணும். அந்த அடிப்படையில நமக்கு அரசியல் பிரிவு ஒண்ணு தேவை. அதுக்காக நமக்கு முஸ்லீம் லீக் இருக்குங்கிற அளவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதை தாண்டி பெருசா ஒண்ணும் இல்லையே. அந்த முஸ்லீம்களுக்கு இருந்த தலைவர்கள் பின்னாடி பிரியம் வருதுன்னா அது இந்தியன் முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அல்ல தேசிய லீக், பல வகை லீக்கா அது பிரிஞ்சிச்சு. ஆனா மொத்தமா அரசியல் என்ன, அரசியல் முஸ்லிம்களின் தேவை என்ன, அதை பத்தி பேசுறதுக்கா மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க சரியா செய்தாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது, அது நமக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா பிரச்சனை என்ன, ஹிஸ்பியத்துங்கிறது மார்க்கத்தின் பேரால இருக்குல்ல, மார்க்கத்தின் பேரால இயக்கம். ஆனா மார்க்கத்தின் பேரால இயக்கம் உருவாகுவார் போது அது மார்க்கத்தில் பல இயக்கங்களை தோற்றுவிச்சு ஒவ்வொருத்தருக்கும் சில கொள்கைகள் மூலமாக பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டு அதற்காக ஆள் சேர்க்கப்பட்டு ஒரு கூட்டமாக மக்கள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பல கூட்டங்களாக போது இப்ப பார்த்தா ஒரு ஊர் எடுத்தா, ஊர் என்ன, ஒரு வீடு எடுத்தா ஒருத்தர் இந்த ஜமாத்து, இன்னொருத்தர் அந்த ஜமாத்து, ஒருத்தர் இந்த கழகம், ஒருத்தர் அந்த ஜமாத்து, இந்த கட்சி, இந்த அமைப்பு, 3 பேர் அண்ணன் 3 பேருக்கு 3 இயக்கம். அதுலதான் அவங்க இருப்பாங்க. அதுவும் எந்த அளவுக்கு அவங்கள அந்த இயக்கங்கள் கூறு போட்டுச்சுன்னா, நோன்பு வைக்கிறது பெருநாள் கொண்டாடுறது கூட அவங்கள ஒன்று சேர விடல, எதார்த்தம். ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் மதுவகாரன் இருந்துகிட்டு இருக்கா. மதுவ கூட்டு பக்தியோட கண்மூடித்தனம் தக்லீது செய்யறாங்களே, அந்த மக்கள் இந்த அளவுக்கு மோசமாகல. அவங்க அந்த மசாயல் சட்டங்கள் நாங்க அனுப்பிங்க, நாங்க நிம்மதியா நாங்க அதுவும் நீ சொன்னாங்கன்னு சொல்லி எங்க இமாம் சொல்றத ஃபாலோ பண்ண போறாங்க. தொப்புள் கீழே கை கட்டுவோம், நாங்க ரஃபீதன் கையில தூக்கி விட மாட்டோம், இதுதாங்க எங்க சட்டம் அப்படின்னு சொல்லி அமைதியா அது போயிட்டு இருந்துச்சு. இல்ல குர்ஆன் ஹதீஸ் படி நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு அழைச்சதெல்லாம் தனித்தனி இயக்கமா வடிவம் எடுத்து நிறா மாறின பிறகு என்னாச்சு, அப்புறம் இதுக்குள்ள வந்தவங்க எல்லாம் நீ அவங்களுக்குரிய நான் இவங்களுக்குரிய அளவுக்கு பிரிவுல வந்துச்சு. ஷேக் என்ன சொல்றாங்க, தஸ்மியா உண்மையில எங்க நடக்கணும், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது வருது, அகீதாவை தூய்மைப்படுத்தணும், ஃபிக்ஹை தூய்மைப்படுத்தணும். எந்த ஒரு மதுஹபுக்கோ எந்த ஒரு அமைப்புக்கோ நம்ம கூட்டு பக்தி எல்லாம் கொள்ள மாட்டோம், கண்மூடித்தனமா யாரையும் பின்பற்ற மாட்டோம். ஹிஸ்பியத்னா என்ன தெரியுமா, கண்மூடித்தனமா பின்பற்றுறது. யாரோ ஒருத்தர் பிடிச்சா என்னுடைய ஷேக் அவர் சொன்னா முடிஞ்சு, எங்க இமாம் எங்க தலைவன், அப்புறம் அந்த தலைவன் சொல்லிட்டு இருந்தது கொஞ்சம் ஒருத்தர் சினிமா மோகம் அதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து இருக்குன்னு வைங்களேன், எங்க தலை அவரு உடனே வார்த்தை மாறும், எங்க தலை அவரு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஷேக் சொல்றாங்க இந்த அத்தனை விட்டு தூய்மைப்படுத்துறது தஸ்பியா. அடுத்து குர்ஆன் விரிவுரை, தப்சீர், சட்டங்கள், நெகிழ்வூட்டும் அறிவுரைகள் கொண்ட புத்தகங்களை மற்ற புத்தகங்களை தூய்மைப்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய தவறான கருத்துக்களை தூய்மைப்படுத்தும். இன்னைக்குன்னா இந்திய கால புத்தகங்களே ஷேக் சொல்றாங்க, இமாம் அல்பானி சொல்றாங்க. ஏன்னா இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்தாங்கன்னா, பழைய நூல்களை ஹதீஸ் கித்தாபுல இருந்தாலும் எந்த கித்தாபுல இருந்தாலும் அவங்க தங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு தவறான தகவல் குறிப்புகள் கொடுத்தாங்க. இது தவறான தகவல், இது பலவீனமான ஹதீஸ். ஒரு புத்தகம் ரொம்ப பிரபலமா இருக்குது அப்படின்னா அந்த புத்தகம் தவறான தகவல் இருக்குன்னு வைங்களேன், அந்த தவறான தகவல் சுட்டி கட்டுறது ஷேக் அல்பானி ரஹ்மத் தனி ஆய்வுகள் செய்து அந்தந்த புத்தகங்களை அடையாளப்படுத்துறாங்க. இந்த புத்தகத்துல இது தவறான தகவல், இதை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தூய்மைப்படுத்து, இதை தஸ்பியா ஷேக் அல்பானி செய்த வேலை. ஹதீஸ் கிதாப் புகாரி முஸ்லிமை தவிர மற்ற கித்தாபுகள் இருக்குதா இல்லையா, அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, இந்த மாதிரி கித்தாபுகள், அது மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆன மிஷ்காத், இந்த மாதிரி கித்தாபுகள் எல்லாத்துக்கும் அடிக்குறிப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி தனியை பிரிச்சு காட்டினாங்க. அதுல பலவீனமான ஹதீஸ்கள் இதெல்லாம், சஹீஹான ஹதீஸ்கள் இதெல்லாம், ஒரு பெரிய தொகுதியை உருவாக்கி கொடுத்தாங்க. ஹதீஸ்களுடைய நீண்ட சில்சிலா வரிசை தொகுதிகள், அந்த தொகுதியை உருவாக்கினாங்க. ஏன்னு கேட்டா மக்களிடம் பரவி இருக்கின்ற பலவீன ஹதீஸ்கள் எது தெரிஞ்சுக்கணும், மக்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் எது தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு தனியா ஒரு சில்சிலா இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதையாக மக்கள்கிட்ட பரவி இருக்கிற ஹதீஸ்கள், எந்த அறிவிப்பாளர் வரிசை கூட இருக்காது, சனது இருக்காது, அதை தொகுத்து கொடுத்தாங்க. இந்த புத்தகம் நல்ல புத்தகங்கள் தான், ஆனா சில ஹதீஸ்கள் அதுல பலவீனம் இருக்கும், பிரிச்சு காட்டினாங்க. சஹீஹ் ஹதீஸ் மட்டும் பிரிச்சு ஒரு புத்தகம் போட்டாங்க. ஏன் கேட்டா இது இந்த தஸ்பியா தூய்மைப்படுத்துற வேலைகள், அவற்றுள்ள பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களையும் வேதக்காரர்களின் அறிவிப்புகளில் மார்க்கத்திற்கு பொருந்தாதவற்றையும் கண்டிக்கத்தக்கவற்றையும் நீக்க வேண்டும்.
அதாவது அசுத்தமானதை நீக்குதல், தவறானதை நீக்குதல், அதுதான் தஸ்பியா, தூய்மைப்படுத்துதல். இதே அடிப்படையில சமூகத்திற்கு சரியான மார்க்கத்தை, அக்கீதாவை, ஃபிக்ஹை சொல்லிக் கொடுத்து தர்பியா பண்படுத்துது, வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுல அவங்களை சரி செய்யறதுக்குல்ல, அது தர்பியா. அந்த தர்பியாவை சேர்த்து சொல்றாங்க. தர்பியா என்று நான் சொல்வது இதுவரை எதிரெல்லாம் இஸ்லாமை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றேனோ அந்த அனைத்திலிருந்தும் தூய்மையான இஸ்லாமை கொண்டு இளைய தலைமுறையை பண்படுத்துகிறார். இறை நிராகரிப்பு கொண்ட மேற்கத்திய கல்வி முறையின் வாடை கொஞ்சமும் படாதபடி சரியான இஸ்லாமிய கல்வியை அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே கொடுக்க வேண்டும். தஸ்பியா தர்பியா என்னும் இரண்டு கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தனிநபர்கள், ஜமாத்துகள், லட்சிய இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டியமைக்க உண்மையாகவே பாடுபடுபவர்கள் என்று எல்லா வகையான முஸ்லிம்களிடமிருந்தும் மனப்பூர்வமான ஒத்துழைக்க வேண்டும், கடின உழைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவரின் சக்திக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப பாடுபட வேண்டும். ரெண்டும் தவிர்க்க முடியாதவை, ஒன்றுக்கொன்று முக்கியமானவை. தஸ்பியாவா தர்பியாவா ரெண்டும் தவிர்க்க முடியாது, ஒன்றுக்கொன்று முக்கியமானது அப்படின்னு ஷேக் அவர்கள் இந்த சமூகம் சரியான பாதையில நல்ல முஸ்லிம்களாக ஒன்றுபடுவதற்கான அடிப்படைகளாக இதை குறிப்பிடுறாங்க. இப்ப இதுக்கு மாற்றமா நம்ம அடுத்த கட்டமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விவகாரங்கள் இருக்குதா இல்லையா? சமூகத்தை ஒன்றுபடுவதற்கு, ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு, அதிகாரத்தை அடைவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைப்புகளும் கட்சிகளும் என்ன அழைப்பை முன் வச்சு மக்களை திரட்டி கொண்டிருக்குதோ அந்த அரசியல், அது உலகளாவிய கிராபத் சம்பந்தமான அரசியலா இருக்கட்டும் அல்லது லோக்கல் அரசியலா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்திலும் ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஷேக் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல நாம கடைசியா நம்ம எந்த இடத்துல முடிச்சோம்னு கேட்டா, பொதுவா ஒரு நாட்டில் ஷரியத் படி ஆட்சி நடக்கிறதுனா, ஷரியத் படி ஆட்சி நடக்குது அப்படின்னா அதன் ஆட்சியாளர் நலன் நாடி ஆலோசனைகள் சொல்லலாம். அவருக்கு, ஆட்சியாளருக்கு நிர்பந்தங்களை ஏற்படுத்தாமலும் தவறுகளை பிரபலப்படுத்தாமலும், ஆட்சியாளருக்கு ஒரு வித நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அவரும் நமக்கு இப்படி நம்மை கார்னர் பண்றாங்களே, நமக்கு ஒரு பெரிய நிர்பந்தத்தை உருவாக்குறாங்க, நாம என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கலாம் வைக்காம, அந்த மாதிரி நிலைமை அவர் கொண்டு வராம, அதே மாதிரி அவருடைய தவறுகள் என்ன என்ன தவறுகள் தனிப்பட்ட தவறு மட்டும் இல்ல, அவர் என்ன ஆட்சியில என்ன தவறு செய்துட்டு இருக்காரோ அந்த தவறுகளை எல்லாம் பிரபலம் செய்யாம விளம்பரப்படுத்தி மக்களை பாருங்க இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரபலப்படுத்தாமலும் மார்க்க வரையறைக்கு உட்பட்டு நல்ல முறையில் ஆட்சியாளருக்கு அறிவுரைகள் சொல்லலாம். அவருக்கு அழகான முறையில அவரிடம் நேர்ல அல்லது எந்த வழியில அவருக்கு கரெக்டா அந்த செய்தியை கொண்டு போய் அழகான முறையில் சொல்ல முடியுமோ அதை சொல்லலாம். இந்த நடவடிக்கைகள் நம்மை முறையான அரசியல் ஈடுபடுத்த செய்யும். இதுதான் முறையான அரசியல். அது யாரும் செய்யலாம், யாருக்கு முடியுமோ அவங்க செய்யலாம், சக்தி உள்ளவங்களுக்கு. அதுல இந்த மாதிரி ஆட்சியாளருக்கு அறிவுரை சொல்றதுன்னா சாதாரண பையன் போய் சொல்ல முடியுமா? சாதாரண ஆள் சொல்ல முடியுமா? கல்வி உள்ளவங்க, சமூகத்துல மதிப்புக்குரியவங்க, குர்ஆன் சுன்னாவுடைய அறிவுள்ளவர்கள், உலமாக்கள், இப்படிப்பட்டவங்க யார் அவங்களை சந்திக்குமோ, ஃபேஸ் வேல்யூ இருக்குதோ, அவங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களோட தனிமையில போய் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்களுடைய டைம் பார்த்து சூழ்நிலை பார்த்து அவங்கள்ட்ட எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அழகான முறையில அறிவுரை சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. ரசூல் சொன்னாங்க, உங்களுடைய ஆட்சியாளரிடம் ஒரு தவறை நீங்க வெறுக்கக்கூடியதை கண்டால் நீங்கள் அவரை வெளிப்படையாக இல்லாமல் ரகசியமாக அவரை சந்தித்து அவரை கையை பிடித்து நீங்கள் ஒதுங்கி கொண்டு அவருக்கு எடுத்து சொல்லுங்கள். மக்களுக்கு முன்னிலே இல்லை, எல்லாரும் பார்க்கிற நிலையில இல்லை, அல்ல பேஸ்புக்ல இல்லை, அல்ல ஒரு மேடை போட்டு கத்துறதுல இல்லை. ரசூலுல்லாஹி ஹதீஸ் என்ன? அவருடைய கையை பிடித்து அவருக்கு அழகான முறை நசிஹத் உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் அது நல்லது, இல்லை என்றாலும் அவர் ஏற்றுக்கொள்ளலைன்னாலும் உங்கள் கடமை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்கள் அப்படின்னா உங்க கடமை முடிஞ்சிச்சு. அல்லாஹ் நாடுறதா நடக்கும். அல்லாஹ் நாடினா அவருக்கு நேர்வழி காட்டலாம், உங்க நசீஹத் பலன் தரலாம். இல்லைன்னா அல்லாஹ் நாடுறது இல்லைன்னா நடக்காது. அல்லாஹ் வேற ஏதாவது ஹிக்மத் வச்சிருக்கலாம். என்ன நாட போறோம்னா அல்லாஹ் மிக அறிந்தவன். அப்போ உங்க கடமை முடிஞ்சிருச்சு. அப்போ இதைத்த விஷயத்தை அவர் என்ன சொல்றாங்க, முறையான அரசியல் இதுதான். நீங்க ஒரு நாட்டுல ஒரு அரசியல் நடந்ததுன்னா நீங்க அந்த இடத்துல அந்த ஒரு
ஷரியத்துடைய ஆட்சியாளர்கிட்ட ஒரு முஸ்லீம்கிட்ட நீங்க அழகான முறையில் சொல்லலாம். எடுத்து சொல்வதுதான் நம் கடமை. ஆதாரத்தை சமர்ப்பித்து விட்டால் நமது பொறுப்பு நீங்கிவிடும். சொல்றது கடமை, சொல்லிட்டோம், நம்மளுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் நாம நீ ஏன் சொல்லன்னு அல்லாஹ் கேட்கப்படுது. ஏன் நம்ம அந்த கடமை நிறைவேற்றிட்டோம். இதுவும் அந்த கடமை சக்தி உள்ளவருக்காக மட்டும்தான் இந்த கடமை இருக்குது அப்படிங்கிறது ஷேக் சொல்றாங்க. இதுவரைக்கும் இதுல சில விஷயங்கள் நம்ம கடந்த வகுப்புல நம்ம பார்த்ததோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஆனா இதுக்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்க போற தலைப்புல இருந்து இன்றைய அரசியல் நிலைமைகள் என்ன, இதுல நாம எப்படி நடந்து கொள்ளணும், இதுல முஸ்லிம்களுடைய பொறுப்பு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சரியான வழிமுறைகளை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா குறிப்பிடுறாங்க. அதை நம்ம ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் படிப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.